பியூட்டியும் ஒரு மரத்து மேலே விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே ஜக்கு பறந்து வந்தான். எங்க அம்மா இன்னைக்கு எனக்கு பீஸா வாங்கி தந்தாங்களே, இப்போ நான் வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். பீட்சானா என்ன? அதெல்லாம் எங்களை மாதிரி பணக்கார பறவைகள் சாப்பிட்றது, நீங்க சாப்பிட்றது இல்ல. அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு காட்டுறியா? ஜக்கு அவங்க வீட்டில் இருக்க பீஸாவை காட்டுறதுக்காண்டி அந்த 2 குட்டி பறவைகளையும் கூட்டிகிட்டு வந்தது. இவங்களெல்லாம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அம்மா, இவங்களுக்கு பீட்சானா என்னன்னு தெரியாது, அதை பார்க்க தாம்மா கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடாது, அவங்ககிட்டலாம் ஒன்றும் காட்ட வேணாம். ஃபஸ்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போ அவங்கள. குக்கு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். 2 குட்டி குருவிங்களும் பறந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா அம்மா, சீக்கிரம் பீஸா எடுத்து கொடுங்கம்மா, சாப்பிடணும் போல இருக்கு. இங்கே பாரு, இனிமேல் அந்த ஏழை பறவைங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, சரியா? இப்படி சொன்ன காஞ்சனாக்காகவும் ஜக்குக்கு பீட்சாவை எடுத்து கொடுத்தது. அவனும் நல்லா சாப்பிட்டான். அம்மா அம்மா, பீட்சாலாம் நம்மள மாதிரி ஏழைங்களாம் சாப்பிடக்கூடாதாம்மா, பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிடணுமா? காஞ்சனா ஆண்டி எப்படி சொல்றாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை செல்லங்களா, அது உடம்புக்கு கேடு. அதனால தான் அம்மா உங்களுக்கு வாங்கி தரல, சரியா? உங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு தரேன், நீங்கள் போய் விளையாடுங்க. குக்கும் பியூட்டியும் விளையாடுற இடத்துல ஒரு மந்திர புக்கை பார்த்தாங்க. அந்த புக்கை பார்த்த உடனே வேகமாக அந்த புக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. குட்டி குருவிங்க 2 பேருக்குமே இது மந்திர புக்குன்னு தெரியாது. அதனால அவங்க அந்த புக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. குக்கு குக்கு, இந்த டிராயிங்க்கு நம்ம கலர் பண்ணலாமா? சரிக்கா, நான் கலர் பென்சில் எடுத்துட்டு வரேன், கலர் பண்ணலாம். குக்கு கலர் பென்சிலை எடுத்துட்டு வந்து அந்த ஆப்பிளுக்கு கலர் அடிச்சான். குக்கு, இந்த புக்கு ஃபுல்லா இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கலர் அடிக்கணும்டா, சரியா? இந்த ஆப்பிள் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு, இதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலலாம் குழந்தைங்களா, நான் ஒரு மந்திர புத்தகம். என்கிட்ட நல்லதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஆனா கெட்டதுக்காக எது கேட்டாலும் கிடைக்காது. குக்கு வாடா, நம்ம மந்திர புத்தகத்தை எடுத்து அம்மா கிட்ட கொண்டு போவோம். அம்மா அம்மா, எங்களுக்கு ஒரு மந்திர புத்தகம் கிடைச்சதுமா, அதுல இருந்து தான் இந்த ஆப்பிள் வந்தது. நீங்க ஹாலுக்கு வாங்கம்மா, அந்த புத்தகத்தை காட்டுறோம். குழந்தைங்க விளையாட்டா சொல்றாங்கன்னு நினைச்ச மீனுக்குருவி ஹாலுக்கு வந்தது. ஹாலுக்கு வந்து அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இது என்ன புத்தகம், எப்படி கிடைச்சதுன்னு அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குக்கு வந்து எனக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா லட்டு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பிளேட் நிறைய லட்டு வந்தது. குட்டி பறவைங்க விளையாடுறதுக்காக பறந்து போனாங்க. ஜக்கு ஜக்கு, எங்கள்கிட்ட ஒரு மேஜிக் புத்தகம் இருக்கு தெரியுமா? அதுல நம்ம என்ன வரைஞ்சாலும் அது அப்படியே நமக்கு சாப்பிட கிடைக்குது. அம்மா அம்மா, அந்த ஏழை பறவைங்க வீட்டுல ஒரு மேஜிக் புத்தகம் கிடைச்சிருக்காமா, அதுல என்ன வரைஞ்சாலும் நமக்கு சாப்பிட அப்படியே கிடைக்குதாமாமா. எனக்கு அந்த புத்தகம் வேணும்மா, எப்படியாவது அதை எடுத்துட்டு வாங்கம்மா. என்ன சொல்ற, உண்மையாவா? அப்படி இல்லாம ஒரு புத்தகம் இருக்கும்? உங்க வீட்டுல ஒரு மந்திர புத்தகம் இருக்காமே, உண்மையா? அதை காட்டுங்க. ஆமா காஞ்சனா ஆண்டி, எங்க வீட்ல ஒரு மந்திர புத்தகம் இருக்கு, அதுல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் தெரியுமா? இப்படி சொன்ன பியூட்டி மந்திர புத்தகத்துல வரைய ஆரம்பிச்சது. வரைஞ்ச கொஞ்ச நேரத்துலலாம் அதுல இருந்து ஆப்பிள் வெளியே வந்தது. இதை பார்த்த காஞ்சனாக்கு ரொம்ப பொறாமையாயிருச்சு. வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிருச்சு. கட்டாஜி கட்டாஜி, அந்த ஏழை பறவைங்க வீட்டுல ஒரு மந்திர புத்தகம் இருக்கு கட்டாஜி, அதுல அப்படியே வரைகிறாங்க, முழுசா வருது. அந்த புத்தகத்தை நம்ம எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும். எடுத்துட்டு வந்து அதில் நிறைய பணம் நகை எல்லாமே வரைஞ்சி நம்ம பெரிய பணக்காரங்களாகணும். கிளி மீனுக்குருவி வீட்டுக்கு ரொம்ப பசியோடு வந்தது. வந்து ஒரு கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு பறந்து போயிருச்சு. கட்டாக்காக மீனுக்குருவி வீட்டில் இருக்க புத்தகத்தை திருடுறதுக்காண்டி நைட் நேரத்தில் பறந்து வந்தது. மீனுக்குருவி அந்த புத்தகத்தை அலமாரியில் வச்சிருந்தது. அதை வேக வேகமாக திருடிட்டு பறந்து போயிருச்சு. அப்பா, ஒரு வழியா எடுத்தாச்சு. இந்தா காஞ்சனா, நீ கேட்ட மாதிரி அந்த புத்தகத்தை திருடிட்டு வந்துட்டேன். இன்னும் நம்ம பணக்காரங்களா ஆயிரணும். சரி கட்டாஜி, இந்த காட்டிலே நம்ம தான் நம்பர் 1 பணக்காரங்களாகணும். காலையில் அலமாரியை திறந்த மீனுக்குருவிக்கு புத்தகத்தை காணோன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. கட்டாவும் காஞ்சனாவும் சேர்ந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. கட்டாச்சி கட்டாச்சி, பென்சில் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? ஐயோ சீக்கிரம் கட்டாஜி, நான் புது பணக்காரி ஆகணும். காஞ்சனாவும் கட்டாவும் சேர்ந்து அந்த நோட்டில் 2 தங்க மோதிரத்தை வரைஞ்சாங்க. மந்திர புத்தகமே, நாங்கள் மோதிரத்தை வரைஞ்சிருக்கோம், நீ அப்படியே தங்கமாக வெளியே வா. இந்த மந்திர புத்தகத்துல இருந்து ஒரு கருப்பு பாம்பு வெளியே வந்தது.
ஐயோ யாராவது காப்பாத்துங்களே! ஐயோ ஐயோ பயமா இருக்கே! யாராவது வாங்க, இந்த பாம்பு என்ன துரத்திட்டு வருது. இனிமேல் திருட மாட்டேன், என்னை காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.